வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சேலம் வடக்கு, சேலம் மேற்கு தொகுதிகளில் செல்வ கணபதிக்கு வாக்குரிமை என புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. சேலம் திமுக வேட்பாளர் செல்வ கணபதியின் வேட்புமனுவை ஏற்பதில் சிக்கல் என தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை எம்முடைய செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், விவரங்கள். சேலம் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய TM செல்வ கணபதியின் வேட்புமனுவில் அவருக்கு 2 வாக்குகள் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக சேலம் திமுக வேட்பாளர் கூடிய TM செல்வ கணபதி நேற்று முன்தினம் தனது வேட்புமனுவை சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் இன்று மாலையுடன் அந்த வேட்புமனு தாக்கலானது நிறைவடைந்தது. அப்போது எதிர்கட்சி தரப்பிலிருந்து TM செல்வ கணபதிக்கு 2 இடங்களில் வாக்கு இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் கடந்த தேர்தலின் போது சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி பகுதியில் வந்ததும் அப்போது அங்கு வாக்களித்ததும் தெரிய வந்திருக்கிறது. தற்போது அவர் சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு குடிபெயர்ந்திருக்கிறார். இதனையடுத்து அவருக்கு வடக்கு சட்டமன்ற தொகுதியிலும் வாக்கு உரிமை இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் 2 வாக்கு உரிமை இருந்தாலே அந்த வேட்பாளருடைய வேட்புமனுவானது நிராகரிக்கப்படும். அதில் இன்னொரு வாய்ப்பாக அந்த வேட்புமனு தாக்கலின் போது செய்யப்படக்கூடிய அந்த பத்திரத்தில் அவர் குறிப்பிட்டிருக்க வேண்டும். குறிப்பாக தனக்கு 2 வாக்குகள் இருப்பதை வேட்பாளர் அந்த பத்திரத்திலேயே அவர் பதிவு செய்திருக்க வேண்டும். ஆனால் செல்வ கணபதி தனது அந்த வேட்புமனு தாக்கலின் போது தாக்கல் செய்யப்பட்ட பிரணா பத்திரத்தில் அவர் அந்த 2 வாக்குகளை இருப்பதாக அவர் தெரியப்படுத்தவில்லை. எனவே எதிர்கட்சி தரப்பிலிருந்து தற்போது 2 வாக்குச்சாவடிகளில் வாக்கு இருக்கும் வேட்பாளருடைய அந்த வேட்புமனுவை நிராகரிக்க வேண்டும் என கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் வேட்புமனு தாக்கல் இன்று மாலையுடன் நிறைவடைந்த நிலையில் அதற்கும் சாத்தியமில்லாத சென்றிருக்கிறது. ஏனென்றால் வாக்காளர் பட்டியலில் 2 இடங்களில் பெயர் இருப்பது முன்கூட்டியே தெரிய வந்தால் கூட அவர் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய தனது வாக்கை அவர் நீக்கியிருக்க வேண்டும். ஆனால் இதுவரை அவருடைய வாக்குரிமையானது 2 இடங்களிலுமே இருக்கிறது. எனவே திமுக சார்பில் போட்டிருக்கக்கூடிய TM செல்வ வேட்பாளர் வேட்புமனுவானது நிராகரிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் எதிர்கட்சி தரப்பிலிருந்தும் தேர்தல் நடத்த அலுவலை சந்தித்து இது குறித்து முறையிடுவதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.